பல்வேறு செய்தி ஊடகங்கள், தனியார் அமைப்புகள் கருத்து கணிப்பை எடுத்திருக்கிறார்கள். அதில் பல கருத்து கணிப்புகள் திராவிட முன்னேற்ற கழகமும், பல கருத்து கணிப்புகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும், ஒரு சில கருத்து கணிப்புகள் விஜய்க்கும் வாய்ப்பு இருப்பதாக இந்த களம் முப்பரிமாணத்தை நோக்கி நகர்கிறதா அப்படின்றது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் சொல்லுது. இன்னும் ரிசல்ட்டுக்கு 4 நாள் இருக்கிற நேரத்தில் இந்த கருத்து கணிப்பு வந்திருக்கிறத அதிமுக எப்படி பார்க்குது? இல்லை, கருத்து கணிப்புகள் வியப்புக்குரியதாக இருக்கிறது. ஒரு வாக்காளர் ஒருவருக்குத்தான் வாக்களிக்க முடியும். அவரிடம் கருத்து கேட்டு 3 பேருக்கு வாக்களித்ததைப் போல கருத்து கணிப்புகள் இடம்பெற்றிருப்பது ஆச்சரியத்தை அளிக்கிறது. 2 கருத்து கணிப்புகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கிறது என்று சொல்கிறார்கள். மீதம் இருக்கிற 2-3 கருத்து கணிப்புகளில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கிறது என்று சொல்கிறார்கள். இன்னும் 2-3 பிரபலமான கருத்து கணிப்புகள், முக்கியமான பத்திரிகைகள், நிறுவனங்கள், டிவிக்கள் எல்லாம் தாவேக ஆட்சி அமைக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆக ஒரு வாக்காளர் ஒருவருக்குத்தான் வாக்களிக்க முடியும், 3 பேருக்குமா வாக்களிக்க முடியும்? அதை போல ஒரு ஊடகமாக ஒரு செய்திகளை எக்ஸிட் போல் என்பது வாக்காளர்கள் எதற்கு வாக்களித்தார்கள் என்பதில் மையமாக வைத்துத்தான் இந்த கருத்து கணிப்புகள் நடைபெறுகிறது. குறிப்பாக பெரும்பாலும் எதற்கு வாக்களித்தோம் என்பதை உடனடியாக வெளியே வந்தவுடன் வெளிப்படுத்த மாட்டார்கள். அவர்கள் வாக்களிக்காத ஒரு தொகுதிக்கு கூட சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். வாக்களிக்காத சின்னத்திற்கு, அவர்கள் வாக்களித்த சின்னத்திற்கு வாக்களித்துவிட்டு யாரும் எதிர்பார்க்காத வேறொரு சின்னத்தின் பெயரை கூட சொல்லிவிட்டு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆக இதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், பொறுத்திருந்து பார்ப்போம். நல்ல தீர்ப்பு கிடைக்கும், நம்பிக்கையோடு இருக்கிறோம். மக்கள் தீர்ப்புக்காக எதிர்பார்த்து காத்திருப்போம். மே 4 வரட்டும், நல்ல தீர்ப்பு வரும்.